அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக டெல்லியில் ஒலிக்க அரசு பொறுப்பில் ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவியை கர்நாடகாவை சேர்ந்தவருக்கு வழங்கியிருப்பதாக கனிமொழி குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்லியில் ஒரு பிராந்திய நியமனம் என்றும் எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக டெல்லியில் ஒலிக்க அரசு பொறுப்பில் ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவியில் கர்நாடகாவை சேர்ந்தவரை தாவேக அரசு நியமித்திருக்கிறது என்று கனிமொழி குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகாவில் அப்பொறுப்பிற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கூட தகுதியானவராக இல்லையா என்றும் எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். குணசுந்தரி, வணக்கம். இதை பற்றின மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழக உரிமைகளுக்காக தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனைகளில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நபர் ஒரு பிரதிநிதியாக செயல்படுவாரா என்றும் எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமைகளை சார்ந்த பிரச்சனைகளில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஒரு நபர் பிரதிநிதியாக செயல்படுவாரா என்றும் தாவேக அரசிற்கு எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். குணசுந்தரி, வணக்கம். விவரங்கள். வணக்கம் தீபிகா. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட் நாராயணா நியமனம் நேற்று செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் நியமனம் செய்யப்பட்டது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக முதல்வர் விஜய் படத்தின் தயாரிப்பாளரும் அவரது நண்பரும் அதே போன்று அவருக்கு எல்லா வகையிலும் உதவக்கூடிய ஒருவரை, அதுவும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவரை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்திருப்பது தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி 2 கேள்விகளை முன்வைத்து கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். குறிப்பாக அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக டெல்லியில் ஒலிக்க வேண்டிய அரசு பொறுப்பில் ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவியில் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரை அமர்த்தியுள்ளது தாவேக அரசு என்றும், தாவேகாவில் அப்பொறுப்புக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கூட தகுதியானவர்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி மேகதாது அணை கட்டும் விவகாரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனைகளில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நபர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக செயல்படுவாரா அல்லது அவரது சொந்த மாநிலமான கர்நாடகாவின் பிரதிநிதியாக செயல்படுவாரா என்ற 2 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியின் முக்கிய பணிகள் என்னவென்று பார்த்தால், தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை மேற்கொள்வது, அது மட்டுமின்றி தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள், அனுமதிகள் உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அமைச்சகங்களுடன் தொடர்பு கொண்டு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவது, அதே போன்று தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகள் மற்றும் திட்டங்களை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வது, அதே போன்று மத்திய அரசு அலுவலகங்கள், அமைச்சகங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையே ஒரு தொடர்பு பாலமாக செயல்படுவது போன்று பல்வேறு பணிகள் இருக்கக்கூடிய நிலையில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒருவருக்கு அதாவது டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்திருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கனிமொழி இந்த 2 கேள்விகளை முன்வைத்து சமூக வலைதள பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமைச்சருக்கு நிகராக கர்நாடகாவை சேர்ந்த சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.